கொண்டு வந்திருப்போம். அப்ப பரக்கத்து பெறுவதற்குண்டான முதலாவது வழியை, அமலை அல்லாஹ் சொல்லும் பொழுது, உலகத்துல அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழணும், அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழணும். படைத்தரப்பு என்னைய பார்க்கிறான், என் செயல்கள் சரியாக இருந்தா அந்த செயலை பொருந்தி கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு சொர்க்கம் கொடுப்பான், நிம்மதி கொடுப்பான். என் செயல் தவறா இருந்துச்சுன்னா அந்த செயலுக்கு அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுப்பான் என்ற இறை அச்சத்தை உள்ளத்துல உருவாக்கி, இறை அச்சம் இருந்தால தன்னால அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொண்டு வந்து சேர்ப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுறான். எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை அஞ்சுறோம். ஆனா பரக்கத்து வேணும், நிம்மதி வேணும், மறுமையிலே வெற்றி அடையணும் அப்படின்னா நமது செயல்கள், இந்த செயல் செய்தா அல்லாஹ் விரும்புவானா, இந்த செயல் செய்தா அல்லாஹ் வெறுப்பானா? இன்னைக்கு யாரும் போய் கிளாஸ் எடுக்க வேண்டியது இல்ல, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். வட்டி வாங்கினா அல்லாஹ் விரும்புவானா வெறுப்பானா? சொல்லுங்க. அல்லாஹ் வெறுப்பான். சாராயம் குடிச்சா அல்லாஹ் விரும்புவானா வெறுப்பானா? வெறுப்பான். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு ஒரு பெரிய ஆலிமா இருக்கணும், பெரிய மார்க்க மேதியா இருக்கணும் இல்ல. இன்னைக்கு ஹலால் ஹராம் உலகம் ஃபுல்லா பரவி கிடக்குது. யார் செல்ல தொட்டாலும் மார்க்க மசாயில்கள் தெளிவாக தெரியக்கூடிய காலத்துல நம்ம வாழ்றோம். இந்த காலத்துல இருந்துகிட்டு பாவங்கள் செய்து அல்லாஹ்வை அஞ்சாமல் இருந்தால் பரக்கத்து வரவே வராது. அதனால பரக்கத் வேணும்னா நம்ம செயல்கள்ல சீர்திருத்தம் செய்யணும், அல்லாஹ்வை அஞ்சணும், ஹராம கைவிடணும், ஹலால செய்ய ஆரம்பிக்கணும். அல்லாஹ்வுக்கு பொருத்தமா நடக்க ஆரம்பிச்சாலே பரக்கத்தின்மை குறைந்து வாழ்க்கையில பரக்கத் உண்டாகும். நடந்துக்கோமா இன்ஷா அல்லாஹ். 24 மணி நேர வாழ்க்கையும் என்ன படைச்ச ரப்பு என்னைய பார்க்கிறான். இந்த வாழ்க்கையை எப்படி நம்ம அமைச்சுக்கிறதுங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தாற் போலதான் அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையிலையும் மறுமையிலையும் வெற்றி தோல்வியை கொடுக்கிறான். அதனால பரக்கத்து நமக்கு வேணும் அப்படின்னா அதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லக்கூடிய முதலாவது ஆலோசனை தக்வாவோடு, இறையச்சத்தோடு, ஹலால் ஹராம் பேணி வாழணும் அப்படிங்கிறது முதலாவது ஆலோசனை. இது ஒண்ணு. இரண்டாவது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். எனக்கு நீங்க நன்றி செலுத்தினா உங்களது பொருட்கள்ல எல்லா காரியங்களையும் நான் அதிகப்படுத்தி கொடுப்பேன். அப்ப நன்றி உணர்வு மனிதனுக்கு வேணும். வாழ்க்கையில பரக்கத்து வேணும்னா